Assalamu alaikum wa alaikum assalam. Assalamu alaikum wa alaikum assalam. அருமையானவர்களே, தமிழ்நாட்டில் கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் அதிகமாக கொளுத்துவதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். மாநிலம் முழுவதும் கடும் வெயில் வாட்டுவதுடன் வெப்ப அலையும் தாக்குவதால் பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 15 மாவட்டங்களில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் பதிவாகி இருக்கிறது. கரூர், ஈரோடு, சேலம், வேலூர், திருப்பூர் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் இயல்பை விட வெப்பம் அதிகமாக காணப்படுகிறது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 109 டிகிரி வெயில் நேற்று பதிவாகி இருந்தது. இந்த முறை கோடை வெயிலுக்கு ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளும் தப்பவில்லை. வெயிலிலிருந்து தப்பிக்க மக்கள் இந்த பகுதிகளுக்கு படையெடுக்கும் நிலையில் ஊட்டியிலும் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. ஊட்டியினுடைய வரலாற்றிலேயே முதன்முறையாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பம் நேற்று மட்டுமே பதிவாகி இருக்கிறது. 1951ஆம் ஆண்டிலிருந்து ஊட்டியில் பதிவான வெப்பநிலையில் இதுவே அதிகமாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு தமிழகத்தில் கடலோரம் அல்லாத வடக்கு உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் 14 மாவட்டங்களுக்கு மே 1ஆம் தேதி வெப்ப அலைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டு உள்ள நிலையில் தமிழகத்தில் மே 3ஆம் தேதி, அதாவது இன்று வரை வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே வெயில் அதிகமாக உள்ளதால் பகலில் வீட்டை விட்டு தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என பொதுமக்களை அரசும் அறிவுறுத்தி இருக்கிறது. கோடை வெயில் என்றாலே அதனுடைய உஷ்ணம், அதன் வெப்பம் ஆகியவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க நமக்கு அதிகம் தேவைப்படுவது தண்ணீரும் நிழலும் தான். நாம் வாழும் இந்த உலகத்தில் இன்று இந்த இரண்டும் கேள்விக்குறியாகி உள்ளது என்றால் அது மிகையல்ல. பிளாஸ்டிக் பயன்பாடு மற்றும் ஆறுகளில், ஏரிகளில் சாக்கடை மற்றும் கழிவுநீர் கலப்பதால் நமது நீராதாரம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. 4 வழிச்சாலை, 8 வழிச்சாலை, ஸ்மார்ட் சிட்டி, மாதாந்திர மின் பராமரிப்பு போன்ற காரணங்களால் சாலை நெடுகிலும் தெருவின் நெடுகிலும் அடர்ந்து படர்ந்து பறந்து விரிந்து நிழல் தந்து கொண்டிருந்த மரங்கள் எல்லாம் இன்று பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறது. விளைவு கோடை வெப்பத்திலிருந்து தப்பிக்கும் எவ்வித முகாந்தரமும் இல்லாமல் நாம் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றோம். நிழலின் அருமை வெயிலில்தான் தெரியும், நிழலின் அருமை வெயிலில்தான் தெரியும் என்ற பழமொழிக்கு ஏற்ப இன்று கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எங்கும் நிழல் தரும் மரங்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நிழலே இல்லாத ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெயிலின் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. வெயிலின் உஷ்ணத்தால், வெப்ப அலைகளால் ஏற்படும் கொடிய பாதிப்புகளில் இருந்து நம்மையும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முதியவர்கள், சிறுவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள், நோயாளிகள் அனைவரையும் அல்லாஹு தாலா பாதுகாத்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். அருமையானவர்களே, நிலையில்லாத இந்த உலகத்தின் வெப்பத்தில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக எவ்வளவோ முயற்சிகளை நாம் மேற்கொள்கின்றோம். இந்த வெப்பத்தினுடைய சூட்டை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதனுடைய சூட்டை நாம் தாங்கிக் கொள்வதற்காக, அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஏசி வைத்துக் கொள்கிறோம், ஏர் கூலர் பயன்படுத்துகிறோம்,
ஃபேனை ஒன்று இல்லாட்டாலும் 2 ஃபேன்களை வைத்தாவது இந்த வெப்பத்தினுடைய தாக்கத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை அவரவர்கள் அவர்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்தவாறு ஏற்படுத்தி அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற நிலைகளை, தங்களை தற்காத்துக் கொண்டிருக்கிற நிலைகளை நம்மால் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த வெயிலினுடைய வெப்பத்தையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. இந்த நேரத்தில் நாளை மறுமையினுடைய அந்த வெப்பம் எப்படி இருக்கும் என்பதை குறித்தும், அதனுடைய வெப்பத்திலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள போகிறோம், இந்த உலகத்தில் இந்த வெப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, இந்த வெயிலிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, இங்கு நமக்கு அதனால் ஏற்படுகிற அந்த தாகத்திலிருந்து நம்முடைய தாகத்தை தகித்துக் கொள்வதற்காக நம்மால் இயன்ற முயற்சிகளை செய்து அதற்காக நாம் பாடுபடுகின்றோம். எங்கோ எவ்வளவோ தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எவ்வளவோ தூரத்திற்கு மேலாக இருக்கிற இந்த சூரியனுடைய வெப்பத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. நாளை மஹ்ஷருடைய பெருவழியில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தலைக்கு மேலாக அந்த சூரியன் இருக்கும் என்பதாக சொன்னார்களே. எங்கேயோ எவ்வளவோ தூரத்திற்கு மேலாக இருக்கிற அந்த சூரியனுடைய வெப்பத்தை, அதனுடைய தாக்கத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அதற்காக வேண்டி ஏசியை நாம் பயன்படுத்துகிறோம், ஏர்கூலரை பயன்படுத்துகிறோம், ஃபேன் இல்லைன்னா எங்களால இருக்க முடியவில்லை, தூக்கம் வராமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ அதை தாங்கிக் கொள்வதற்காக வேண்டி நாம் பாடுபடுகிறோமே. நாளை மறுமையிலே மஹ்ஷருடைய பெருவழியிலே ஒவ்வொரு மனிதனுடைய தலைக்கு மேலாக சூரியன் இருக்கும் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு வெப்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்தில் நாம் அந்த வெப்பத்தில் இருந்து எங்கே நிழல் இருக்கிறதோ அங்கே அதை தேடி எந்த அளவுக்கு நாம் ஓடப் போகிறோம், அங்கே நமக்கு கிடைக்கிற அந்த நிழலில் நாம் எந்த அளவுக்கு ஒதுங்குவதற்காக இந்த உலகத்தில் பாடுபடப் போகிறோம் என்பதை இந்த கணத்தில் நாம் சிந்தித்தாக வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மஹ்ஷருடைய பெருவழியில் ஒவ்வொரு மனிதனுடைய தலைக்கு மேலாக சூரியன் இருக்கும். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவன் செய்த பாவங்களுக்கு தக்கவாறு சிலருக்கு அவர்களுடைய கணுக்கால் வரைக்கும் வியர்வை இருக்கும், சிலருக்கு முட்டுக்கால் வரைக்கும் வியர்வை இருக்கும், சிலருக்கு இடுப்பு வரைக்கும் வியர்வையில் மூழ்கிக் கொண்டிருப்பார்கள், சிலருக்கு தோல்புஜம் வரைக்கும் வியர்வையில் மூழ்கிக் கொண்டிருப்பார்கள். சிலர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அவர்கள் செய்த அந்த பாவத்தின் காரணத்தினால் வேர்வையிலே மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் என்றெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்த வெப்பத்திலிருந்து, அப்படிப்பட்ட அந்த நிலையிலிருந்து நாம் எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்ள போகிறோம்? அந்த நிழலே இல்லாத அந்த மறுமையினுடைய அந்த நாளில் தப்பிப்பதற்கான ஒரே வழி என்று சொன்னால், அந்த சிரமமான அந்த சூழ்நிலையில் அல்லாஹ்வினுடைய நிழலை தவிர வேறு நிழலே கிடையாது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்கே அதற்கான ஒதுங்குவதற்கான ஒரே வழி அல்லாஹு தஆலாவினுடைய அர்ஷினுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லை என்று சொன்னால், அந்த நிழலில் இடம்பெறுவதற்காக வேண்டியான முயற்சிகளை இந்த உலகத்திலேயே நாம் செய்தாக வேண்டும். நிழல் இருக்கிறது, இது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய, நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத்தாக, அருட்கொடையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா 16வது அத்தியாயம் 81வது வசனத்தில் சொல்லுவார், வல்லாஹு ஜஅல லக்கும் மிம்மா خلق ظلالا, தான் படைத்தவற்றிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு நிழல்களை ஏற்படுத்தினான். வஜஅல லக்கும் மினல் ஜிபாலி அக்னானா, மலைகளில் உங்களுக்காக குகைகளையும் ஏற்படுத்தினான். வஜஅல லக்கும் சராபீல தகீகுமுல் ஹர்ர, வெப்பத்திலிருந்து உங்களை காப்பதற்காக உங்களுக்கு சட்டைகளை ஏற்படுத்தி கொடுத்தான். வசராபீல தகீகும் பஅஸகும், போரில் உங்களை காக்கும் கவச உடைகளையும் அவன்தான் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்தான். கஸாலிக யுதிம்மு நிஅமதஹு அலைக்கும் லஅல்லக்கும் துஸ்லிமூன், நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பதற்காக இவ்வாறே அவன் தனது அருட்கொடைகளை உங்களுக்கு முழுமைப்படுத்தினான் என்பதாக சொல்லி, நமக்கு கிடைக்கிற, நாம் அனுபவிக்கிற இந்த நிழல் இருக்கிறது, அது அல்லாஹ் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நிஅமத் என்பதாக சொல்கிறான். நிழல் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடை நிஅமத் என்கிற போது,
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அல்லாஹ் எந்த நிழலை குறித்து நிஅமத் என்பதாக சொன்னானோ அந்த நிஅமத்தான அந்த நிழலை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் தஆலா அமைத்து கொடுத்தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஹல் அத்தா அலைக யௌமுன் கான அஷத்த மின் யௌமின் உஹத், உங்களுடைய வாழ்க்கையில் உஹதினுடைய யுத்தக்களம் என்பது எவ்வளவு கடுமையான ஒரு நாளாக உங்களுக்கு இருந்தது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் உஹதினுடைய யுத்தக்களத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்கள் உடைக்கப்பட்டது, ஷஹீதாக்கப்பட்டது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கன்னங்கள் காயப்படுத்தப்பட்டது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை காயப்படுத்தப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள், வஃபாத்தாகி விட்டார்கள் என்கிற செய்தி எதிரிகளின் மூலமாக அவதூறாக பரப்பப்பட்டது. மிக கடுமையான ஒரு சூழ்நிலையாக அந்த உஹதினுடைய யுத்தக்களம் இருந்தது. அதை சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், இது போன்று உஹதினுடைய யுத்தக்களத்தை போன்று உங்களுடைய வாழ்க்கையில் மிக கடுமையான ஒரு நாளை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், لقد لقيت من قومك ما لقيت وكان أشد ما لقيت منهم يوم العقبة. நான் உன் சமுதாயத்தாரால் நிறைய துன்பங்களை சந்தித்து விட்டேன். அவர்களால் நான் சந்தித்த துன்பங்களிலேயே மிக கடுமையானது அக்கபா, தாய்புக்கு நான் சென்ற அந்த நாள்தான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தாயிபுனுடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். அபயம் தேடி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உறவுகள் இருக்கிறார்கள், நம்மை அரவணைத்துக் கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு சென்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த தாயிபு நகரத்து வாசிகள், அங்கே இருந்த தலைவர்கள் அரவணைக்கவில்லை என்பது மாத்திரமல்ல, சிறுவர்களை கொண்டு கற்களால் எறிந்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எரியச் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடும் சொற்களை சொல்லி அவர்களை துன்பப்படுத்தினார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த எரியப்பட்ட அந்த கற்களின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியிலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அந்த நிலை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வாழ்நாளில் மிகவும் கடினமான நாளாக அந்த நாள் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு இடத்தில் சோர்ந்தவர்களாக கவலை தோய்ந்த முகத்தோடு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபரஃபஅது ரஅஸி ஃபஇதா அன பிஸஹாபதி قد அضلتني فنظرت فإذا فيها جبريل فناداني. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு இரத்தம் சொட்ட சொட்ட அமர்ந்திருக்கிற அந்த நேரத்தில் அவர்கள் மீது ஒரு நிழல் ஆடுகிறது. வெயில் வெப்பமான ஒரு சூழ்நிலையில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் யாரோ குடைபிடிப்பது போன்று நிழல் தந்து கொண்டிருக்கிறார்கள். யார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தலையை உயர்த்தி நான் பார்த்தேன், அங்கே எனக்கு மேலாக ஒரு மேக கூட்டம் இருந்தது. அதில் நான் உற்று யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தேன். தன்னுடைய இறக்கைகளை விரித்துக் கொண்டு எனக்கு நிழல் தந்து கொண்டு அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வரலாற்றை வாசித்தவர்களுக்கு தெரியும். இதே போல்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெயில் நேரத்தில் தெருவிலே சென்று கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு மட்டும் பிரத்யோகமாக குடைபிடிக்கப்பட்டது, அந்த மேகங்கள் குடைபிடித்தது என்பதை ரசூலினுடைய வரலாறில் நம்மால் பார்க்க முடியும். இங்கே அல்லாஹ் தஆலா நிஅமத்தாக சொல்கிற அந்த நிழலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மலக்குகளின் மூலமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு வந்த மலக்குகள் அந்த நேரத்தில் என்னிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த தாயிபு நகரத்தையே நாங்கள் தலைகீழாக புரட்டி போட்டு விடுகிறோம்.
நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், 2 மலைகளுக்கு மத்தியிலே வைத்து இந்த தாயிபு நகரத்து மக்களையே நாங்கள் அழித்து ஒழித்து விடுகிறோம் என்றெல்லாம் என்னிடத்தில் என்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் நின்றார்கள். ஆனால் இன்றைக்கு இவர்கள் அறியாமையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இல்லாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகள் என்னை அறிந்து கொள்வார்கள், அவர்கள் திருந்துவார்கள், இஸ்லாத்திற்கு வருவார்கள், என்னை ஈமான் கொள்வார்கள், எனவே அவர்களை விட்டு விடுங்கள் என்பதாக சொல்லி நான் மன்னித்தேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொன்னார்கள் என்று சொன்னால், இங்கே நாம் கவனிக்க வேண்டியது அல்லாஹ் தஆலா எந்த நிழலை நிஅமத் என்பதாக சொல்கின்றானோ அந்த நிழலை பிரத்யோகமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மலக்குகளின் மூலமாக குடைபிடிக்க செய்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய இறக்கைகளை கொண்டு அந்த வெப்பம் தாக்காமல் சோகமாக கவலையோடு அமர்ந்திருக்கிற அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் நிழல் கொடுத்து அவர்களை ஆசுவாசப்படுத்தினார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. நபித்தோழர்களில் உஹதினுடைய யுத்தக்களத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். கை வெட்டப்பட்டவர்களாக, கால் வெட்டப்பட்டவர்களாக, உடல்கள் கீறப்பட்டவர்களாக 80க்கும் மேற்பட்ட காயங்கள் அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மேனியில இருந்தது. அவர்கள் ஷஹீதாகி கிடக்கிறார்கள். மக்கள் எல்லாம் கண்ணீர் சிந்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடலை, ஜனாசாவை பார்த்து அழுது நிற்கிற அந்த சமயத்தில் ஒரு கட்டத்தில் கஃன் பொதிய ஆணையிட்டார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஃன் பொதிந்து அந்த ஜனாசாவை அந்த இடத்திலிருந்து தூக்குகின்ற அந்த நேரத்தில் அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு சஹாபி பெண்மணி அவர் ஓ என்று சத்தமிட்டு அழ ஆரம்பிக்கிறார். அதை பார்த்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, லா தபுக்கி, அழாதீர்கள், லா தபுக்கி, அழாதீர்கள், ஃபமா ஸாலத்தில் மலாயிகத்து துதில்லுஹு. இவ்வளவு நேரம் இந்த இடத்தில் ஜாபிருடைய ஜனாசாவை நான் தாமதப்படுத்தி வைத்திருந்தேன் என்று சொன்னால், அவர் படுத்திருந்த அவருடைய உடல் இருந்த அந்த இடத்தில் மலக்குகள் குடைபிடித்திருந்தார்கள். அவரின் மீது வெப்பம் படக்கூடாது என்பதற்காக வேண்டி மலக்குகள் எல்லாம் தங்களுடைய இறக்கைகளை விரித்து அவருக்கு நிழல் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட புனிதமான மனிதர் ஜாபிர், அவர் செல்கிறார், ஷஹீதாகிவிட்டார் என்பதற்காக வேண்டி யாரும் அழாதீர்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வின் நிஅமத்தாக இருக்கிற அந்த நிழலை அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட நிஅமத்துகளை குறித்து பேசுகிற அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்லுவான், வதல்லல்னா அலைக்குமுல் கமாம, பனூ இஸ்ராயீல் சமுதாயமாகிய உங்கள் மீது மேகத்தை நான் நிழலிடச் செய்தோம் என்பதாக சொல்லி காட்டுகிறான். அதே போல சுவனவாசிகளுக்கு சுவனத்தில் வழங்கப்படும் அருட்கொடைகளில் ஒன்று இந்த நிழல் என்பது. இது குறித்து அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுவனத்தை பற்றி சொல்கின்ற, சுவனவாசிகளுக்கு வழங்கப்படுகிற இன்பங்கள் குறித்து பேசுகிற இடங்களில் சுமார் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹு தஆலா இந்த நிழலை குறித்து பேசுகின்றான். அல்லாஹ் சொல்வான், இன்னல் முத்தகீன ஃபீ ظிலாலி வ உயூன், இறைவனை பயந்து கொள்ளுங்கள். யார் இறைவனை பயந்து கொண்டு அஞ்சி நடக்கிறார்களோ அவர்கள் நிழல்களிலும் நீரூற்றுகளிலும் அவர்கள் இருப்பார்கள். வஃபவாகிஹ மிம்மா யஷ்தஹூன், அவர்கள் விரும்புகிற கனிகளை அவர்கள் புசிப்பார்கள். குலு வஷ்ரபு ஹனியம் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக எந்த நலவை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் செய்தீர்களோ அதன் காரணத்தால் நீங்கள் மகிழ்வுடன் உண்ணுங்கள், பருகுங்கள் என அவர்களுக்கு கூறப்படும். இன்னா கதாலிக நஜிஸில் முஹ்ஸினீன், இவ்வாறே நன்மை செய்தவர்களுக்கு நாம் கூலி வழங்குவோம் என்பதாக குர்ஆனினுடைய 77வது அத்தியாயத்தில் 41, 44வது வசனங்கள் வரைக்கும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் சுவனத்தில் இன்ன ஃபில் ஜன்னத்தி லஷஜரா, சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது, யஸீரு ராகிபு ஃபீ ظில்லிஹா மியத ஆமின் லா யக்தவுஹா, அதன் நிழலில் பயணிப்பவர் 100 வருடங்கள் பயணித்தாலும் அதை கடந்து செல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய மரமாக, மிக நிழலை தரக்கூடிய, நீண்ட தூரம் நிழலை தரக்கூடிய மரமாக அது இருக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது.
அருமையானவர்களே, அதே போல நரகத்தின் நிழலையும் நரகவாசிகளின் வேதனையும் அல்லாஹ் தஆலா பதிவு செய்யும் போது சொல்லுவான், வஸ்ஹாபு ஷிமால், இடதுபுறத்தை சார்ந்தவர்கள். மா அஸ்ஹாபு ஷிமால், இடதுபுறத்தை சார்ந்தோர் என்றால் நபியே என்ன? ஃபீ சமூமின் வ ஹமீம், அவர்கள் அனல் காற்றிலும் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற காற்று வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறோம் இல்லையா? நமக்கு காற்று வீசுகிறது, ஃபேன் ஓடுகிறது, ஆனாலும் ஃபேனில் இருந்து வெளிப்படுகிற அந்த காற்று என்பது அது அனல் காற்றாக வீசுகிற போது ஃபேன் ஓடியும் பிரயோஜனம் இல்லையே. ஏன் சொல்ல போனா இன்றைய கால சூழ்நிலையில் ஏசியில் இருந்து வருகிற அந்த காற்று கூட அனல் காற்றாக வருகிறது என்று இன்றைக்கு நாம் கவலைப்படுகின்றோமே. இங்கே நரகவாசிகளுடைய நிலையை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்கிற போது, ஃபீ சமூமின் வ ஹமீம், அவர்கள் அனல் காற்றிலும், வ தில்லின் மீ யஹ்மூம், கொதி நீரிலும் அடர்ந்த புகை நிழலிலும் இருப்பார்கள். அங்கேயும் நரகத்திலும் நிழல் இருக்கிறது. நிழல் என்று சொன்னால் அது நமக்கு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் நமக்கு நிழல் கிடைத்தும் கூட அது நமக்கு நிம்மதியை தரவில்லை என்று சொன்னால், ஒரு நலத்தை அது ஏற்படுத்தி தரவில்லை என்றால் அது சொர்க்கம் அல்ல, அது நரகமாக அமைந்திருக்கிறது. லா பாரிதின் வலா கரீம், அங்கு குளிர்ச்சியும் இருக்காது, நலமும் இருக்காது என சூரா வாக்கியாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கணியத்திற்குரியவர்களே, அந்த வெப்பம் நிறைந்த மறுமை நாளில் மிக கொடூரமாக இருக்கிற அந்த மஹ்ஷருடைய பெருவழியில் எங்கோ எவ்வளவோ தூரத்தில் இருக்கிற அந்த சூரியனுடைய வெப்பத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் நாளை மஹ்ஷருடைய பெருவழியில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒவ்வொரு மனிதனுடைய தலைக்கு மேலாக சூரியன் இருக்கும் என்றால் எந்த அளவுக்கு வெப்பமுடைய நாளாக அந்த நாள் இருக்கும். அந்த வெப்பத்தில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டுமானால் அதற்கான வழியாக அங்கே கிடைக்கிற நிழலாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, அல்லாஹ்வினுடைய அர்ஷின் நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத நாள் அந்த மறுமையினுடைய நாள் என்பதாக சொன்னார்களே. அப்படியானால் யாருக்கு அந்த அர்ஷினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும்? அந்த மஹ்ஷருடைய பெருவழியிலே ஒவ்வொரு மனிதர்களும் தாகத்தால் தகித்து இருக்கிற போது, வெப்பத்தால் ஒவ்வொரு மனிதர்களும் வியர்வையில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிற அந்த நாளில் ஓடி ஒதுங்குவதற்கு எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளில் நமக்கு நிழல் கிடைக்க வேண்டுமானால் அல்லாஹ்வினுடைய அரிசினுடைய நிழல் மட்டும்தான் இருக்கிறது என்கிற போது, அந்த அல்லாஹ்வினுடைய அரிசின் நிழலில் நமக்கு இடம் கிடைக்க வேண்டுமானால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுதே என்னென்ன காரியங்களை செய்தால், எப்படி நடந்து கொண்டால் அந்த அரிசினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும் என்பதையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை நாம் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதில் ஏதாவது ஒன்று நம்மிடத்தில் அதற்குரிய தன்மை இருக்கிறதா, அதில் ஏதாவது ஒன்றை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கிறோமா? நாளை இந்த உலகத்தில் நாம் பார்க்க இந்த வெப்பத்தை, இந்த வெயிலை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, நாளை மஹ்ஷருடைய பெருவழியில் என்னுடைய தலைக்கு மேலாக சூரியன் இருக்குமாமே, அங்கே எந்த நிழலும் இல்லாமல் அல்லாஹ்வின் அதே அரிசினுடைய நிழலில் மட்டும்தான் நம்மால் ஒதுங்கிக் கொள்ள முடியுமாமே. அப்படியானால் அதற்கு எல்லோரும் ஒதுங்கிக் கொள்ள முடியாது, சில தன்மைகளுடைய மனிதர்களுக்கு மட்டும்தான் அங்கே இடம் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? அதை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டுமே. அந்த தன்மைக்குரியவராக நாம் இருந்து அந்த அரிசியினுடைய நிலையில் நமக்கும் இடம் கிடைக்க வேண்டுமே என்கிற சிந்தனை இப்பொழுது நமக்கு வந்தாக வேண்டும், நாம் செயலாற்றியாக வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இலா ظில்லுஹு, தனது நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு தனது நிழலில், அரிசின் நிழலில் இடம் தருவார் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இமாமுல் ஆதில், நீதிமிக்க ஆட்சியாளர். யார் தலைவராக இருக்கிறாரோ, அது ஒரு ஜமாத்தினுடைய தலைவராக இருக்கலாம், குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு ஊரினுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு நாட்டினுடைய தலைவராக இருக்கலாம், அவருக்கு கீழ் உள்ளவர்களுக்கு அவர் பொறுப்பாளியாக இருக்கிறார், அவர் நீதமாக நடந்து கொண்டார் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அர்ஷினுடைய நிழலிலே அவருக்கு இடம் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஷாபுன் நஷா ஃபி இபாதத்தி ரப்பிஹி, யார் தன்னுடைய வாலிப வயதில் இளமை பருவத்தில் அவர்கள் இருக்கிற போது இறை சிந்தனையிலேயே இருக்கிறார்களோ,
நன்றாக அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து ஹராம் ஹலாலை பேணி தன்னுடைய யார் இளமை பருவத்தை வாலிப பருவத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் கொஞ்சம் எதுவெல்லாம் மார்க்கம் தடுத்திருக்கிறதோ அதிலிருந்து விலகி நின்று எதையெல்லாம் மார்க்கம் கூடும் என்பதாக சொல்லி இருக்கிறதோ அதன் மீது கவனத்தை செலுத்தி பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய இளைஞர்களாக ஒரு இளைஞர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த இளமை பருவத்திலேயே மார்க்கத்தை பற்றிய தீரை பற்றிய சிந்தனைக்குரிய பிள்ளைகளாக அந்த இளைஞர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாளை மறுமையிலே அர்ஷினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வரஜுலுன் கல்புஹு முஅல்லிகுன் ஃபில் மசாஜித், பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். லுகரினுடைய தொழுகைக்கு ஒரு மனிதர் வருகிறார், வீட்டிற்கு சென்று விடுகிறார். அவர் எப்பொழுது பார்த்தாலும் அவருடைய சிந்தனை எல்லாம் பள்ளிவாசலை நோக்கித்தான் இருக்கிறது. எப்பொழுது அசருடைய நேரம் வரும், எப்பொழுது மகரிபினுடைய நேரம் வரும், எப்பொழுது சுபஹினுடைய பாங்கை சொல்வார்கள் என்று தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்காக வேண்டி பள்ளிவாசலுடைய சிந்தனையிலேயே பள்ளிவாசலுடைய தொடர்பிலேயே ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நாளை மறுமையிலே அர்ஷினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு தன்மைகளையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும், ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று நம்மிடத்தில் இருக்கிறதா? நாளை அந்த வெப்பத்தில் இருந்து நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியாதா? அந்த அரிசியினுடைய நிழலில் நமக்கு இடம் கிடைத்து விடாதா என்கிற இந்த சிந்தனை நம்மிடத்திலே ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் வந்தாக வேண்டும். நான்காவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வர்ரஜுலானி தஹாபன் ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வதஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்வுக்காக நட்பு கொண்டு அந்த நிலையிலேயே உலகில் இருந்து பிரிந்து சென்ற இருவர் ஒருவர் நட்பு வைக்கிறார், ஒருவரோடு பழகுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக வேண்டி பழகுகிறார், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்தை செய்து விட்டார் என்று சொன்னால் அதிலிருந்தும் அவரிடமிருந்து விலகிக் கொள்கிறார். இப்படிப்பட்ட நட்பு உடையவராக நல்ல நட்பை உடையவர்களாக இருவர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாளை மறுமையிலே அர்ஷினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து கவனியுங்கள், வரஜுலுன் தலபத்துஹு இம்ரஅத்துன் ذاتுன் மன்சிபி வ ஜமாலி ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், அந்தஸ்தும் அழகும் உள்ள ஒரு பெண் தம்மை தவறு செய்யுமாறு அழைக்கின்ற போது அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொல்கிறார், என்னை ஹராமின் பக்கம் அழைக்கிறாயா, ஜினாவின் பக்கம் அழைக்கிறாயா, இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், இந்த ஆபாசத்தை நான் வெறுக்கிறேன், நான் உன்னோடு சல்லாவிக்க மாட்டேன், உன்னோடு நான் உரையாட மாட்டேன், உன்னோடு நான் தவறிலே ஈடுபட மாட்டேன், அல்லாஹ் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு நான் அஞ்சுகிறேன் என்பதாக சொல்லி அழகும் அந்தஸ்தும் நிறைந்த உங்களுக்கு பிடித்தமான மனதுக்கு பிடித்தமான ஒரு பெண் தவறான வழியில் அழைத்த அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு நான் பயப்படுகிறேன், இந்த ஹராமான வேலையை நான் செய்ய மாட்டேன் என்பதாக சொல்லி நீங்கள் விலகிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய அர்ஷின் நிழலில் இவர்களுக்கு இடம் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அருள் புரிவானாக. வரஜுலுன் தஸத்திகு அக்ஃபா ஹத்தா லா தஅலம வஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, தமது வலக்கரம் செய்த அந்த தர்மத்தை இடக்கரம் கூட அறியாத வகையில் ரகசியமாக ஒருவர் தர்மம் செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நாளை மறுமையிலே அர்ஷினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரஜுலுன் ذكرல்லாஹ் காலியன் ஃபஃபாதத் ஐனாஹு, இங்கே கொஞ்சம் கவனியுங்கள், தனிமையில் அமர்ந்து தான் செய்துவிட்ட பாவத்தை நினைத்து அல்லாஹ் நமக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்தினுடைய அந்த வேதனை தண்டனையை நினைத்து ஒரு மனிதர் தனிமையிலே அமர்ந்து ஊருக்காக பேருக்காக அல்லாமல் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி தனிமையிலே அமர்ந்து அல்லாஹ்வினுடைய பயத்தால் கண்ணீர் சிந்தியா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு ரஹ்மானே, அந்த நரகத்தில் இருந்து என்னை பாதுகாத்து விடு ரஹ்மானே, சுவனத்திற்குரியவனாக என்னை ஆக்கிவிடு ரஹ்மானே என்பதாக ஒரு மனிதர் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அச்சத்தால் பயத்தால் கண்ணீர் சிந்துகிறார் என்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதருக்கு நாளை மறுமையிலே அர்ஷினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள். 7 செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஏதாவது ஒரு தன்மைக்குரியவராக நாம் இருக்கிறோமா? நாளை மறுமையிலே இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற இந்த வெப்பத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, நாளை மறுமையினுடைய வெப்பத்தை நம்மால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அதிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் அரிசியினுடைய நிழலிலே நமக்கு இடம் கிடைக்க வேண்டுமே. இதில் ஏதாவது ஒரு தன்மைக்குரியவராகவாவது நாம் ஆகிவிட வேண்டுமே, அதன் மூலமாக அந்த அரிசியினுடைய நிழலை நாம் பெற்றுவிட வேண்டுமே என்கிற சிந்தனை நம்மிடத்திலே வந்து ஆக வேண்டும்.
என்னெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒன்று, நீதிமிக்க ஆட்சியாளர், இறை வணக்கத்திலேயே வளர்ந்த இளைஞன். மூன்றாவது, பள்ளிவாசல்களுடன் எப்போதும் தொடர்பு வைத்துக் கொள்ளும் இதயமுடையவர். நான்காவது, அல்லாஹ்வுக்காகவே நட்பு கொண்டு அந்த நிலையிலேயே இவ்வுலகில் இருந்து பிரிந்து சென்ற இருவர். ஐந்தாவது, அந்தஸ்தும் அழகும் உள்ள ஒரு பெண் தம்மை தவறு செய்ய அழைத்த போதும் இத்தகுல்லாஹ், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்பதாக அதிலிருந்து ஒதுங்கிக் கொண்ட அந்த புனிதமான மனிதர். ஆறாவது, தமது வழக்கரம் செய்த தர்மத்தை இடக்கரம் கூட அறியாத வகையிலே ரகசியமாக தர்மம் செய்தவர். ஏழாவது, தனிமையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனது அச்சத்தால் கண்ணீர் வடித்தவர் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிமிலே இடம்பெறுகிற ஒரு ஹதீஸ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த 7 தன்மை மட்டும்தானா, வேறு எதுவும் இல்லையா என்று ஆதங்கப்படுகிற உள்ளங்களுக்கு ஆறுதலூட்டும் விதமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அன்தர முஅஸிரன் அவ் வதா அன்ஹு அலல்லஹு அல்லாஹு ஃபீ லில்லிஹி, யார் சிரமத்தில் இருப்பவருக்கு அவர் தர வேண்டிய கடனுக்கு அவகாசம் அளிக்கிறாரோ அல்லது அந்த கடனை தள்ளுபடி செய்து விடுகிறாரோ அவருக்கு மறுமையில் அல்லாஹ் தனது நிழலில் நிழல் தருகிறான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாத்தின் ஹிசால், உங்கள் குழந்தைகளுக்கு 3 நல்ல பண்புகளை, ஒழுக்கங்களை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவதாக சொன்னது என்ன தெரியுமா? ஹுப்பு நபியுக்கும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைப்பதை, அந்த ஒழுக்கத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். வஹுப்பு அஹ்லி பைத்திஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள், அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். வக்ராத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதி வரக்கூடியவர்களாக உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்குங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்ன ஹமலத்தல் குர்ஆனி ஃபீ லில்லாஹி யௌமல் கியாமத்தி யௌம லா லில்லி இல்லா லில்லு மா அன்பியாயிஹி, ஏனெனில் குர்ஆன் உடையவர்கள் நாளை நிழலே இல்லாத அந்த மறுமையினுடைய நாளில் அல்லாஹ்வின் அர்ஷின் நிழலில் அவன் தேர்ந்தெடுத்தவர்களுடன், அவன் யாரையெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அவர்களோடும் அந்த நபிமார்களோடும் இந்த குர்ஆனை இந்த உலகத்தில் ஓதியவர்கள் இருப்பார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நிழல் கிடைக்க வேண்டுமானால் குர்ஆனை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அர்ஷினுடைய நிழலிலே அவர்கள் இடம்பெறுவார்கள். இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளையினுடைய கொஞ்சம் ஃபேன் ஓடலன்னு சொல்லி சொன்னா, ஏசி ஓடலன்னு சொல்லி சொன்னா நாம கூட கஷ்டத்தை தாங்கிக்கிறோம். என் பிள்ளை பாசமா வளர்க்கிற என் மக, என்னுடைய மவா, என்னுடைய மகன், அவன் படக்கூடிய அந்த கஷ்டத்தை, சிரமத்தை அவன் சகித்துக் கொள்ள முடியாம ஐயோ அச்சச்சோ அப்படின்னு அவன் வருகின்ற அந்த நிலையை பார்த்துக்கிட்டு இந்த பெற்றோர்களுடைய உள்ளத்தால தாங்கிக் கொள்ள முடியலையே, என் பிள்ளை அவன் கஷ்டப்படுறானே, சிரமப்படுறானே, வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியலையே என்று நாம் வெப்பத்தை அனுபவித்துக் கொள்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய அவர்கள் அனுபவிக்கிற அந்த வெப்பத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. இந்த சாதாரண இந்த உலகத்தில் நாம் காணுகிற இந்த வெப்பத்திற்கே நாம் இவ்வளவு மெனக்கெடுகிறோமே. அந்த பிள்ளைகளுக்காகவே ஏர்கூலர் வாங்கி வைக்கிறோம், அந்த பிள்ளைகளுக்காகவே ஏசியை நாம் மாட்டி வைக்கிறோம், அந்த பிள்ளைகளுக்காக இன்வெர்டர் வேண்டும் என்பதாக விடாப்பிடியாக வாங்கி வைக்கின்றோமே. ஆனால் நாளை மறுமையில் மஹ்ஷருடைய பெருவழியில் வேறு நிழலே இல்லாத ஒரு நாளாக அது இருக்கும் என்று சொன்னால், அர்ஷினுடைய நிழலில் மட்டுமே இடம்பெற வேண்டிய ஒரு நிழலாக அது அமையும் என்று சொன்னால், அதற்கு எல்லோருக்கும் இடம் கிடைக்காது, சில தன்மைகள் உடையவர்கள் மட்டும்தான் அதில் இடம்பெற முடியும் என்கிற போது நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெப்பத்தை அவங்க அனுபவிக்கிறத நம்மளால பொறுத்துக் கொள்ள முடியவில்லையே. நாளை அந்த மறுமை மஹ்ஷருடைய வெப்பத்தை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிப்பார்களே என்கிற எண்ணத்திலாவது அவர்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்காக இந்த உலகத்திலே குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால், அந்த குர்ஆனை தொடர்படியாக ஓதுபவர்களாக நம்முடைய பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள், அர்ஷின் நிழலில் இடம்பெறுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாசிலுர் ரஹீம், உறவை பேணி வாழுங்கள் என்பதாக சொன்னார்கள். யார் உறவை பேணி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே அர்ஷினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும். தந்தையை இழந்து அனாதையாகிவிட்ட
தன் குழந்தைக்காக வேண்டி ஒரு பெண், அவளுடைய கணவன் மரணித்து விட்டார், ஆனால் அவள் நினைத்தால் வேறு மறுமணம் செய்யலாம், தனக்கு குழந்தை இருக்கிறது, இந்த குழந்தைக்காக வேண்டி நான் என்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கின்றேன், அவளுக்காக நான் வாழுகிறேன் என்பதாக சொல்லி தன்னுடைய குழந்தைக்காக ஒரு பெண் மறுமணம் செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாள் என்று சொன்னால், அந்த பெண்ணுக்கும் நாளை மறுமையிலே அரசினுடைய நிழலிலே அந்த அனாதை பிள்ளையை ஆதரித்ததன் விளைவாக அவளுக்கு நிழலிலே இடம் கிடைக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல அல்லாஹ்வின் திருப்தியை மட்டுமே நாடி ஏழை எளியவர்களுக்கு விருந்து கொடுத்து யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ்வினுடைய அர்ஷின் நிழலில் இடம் கிடைக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த தன்மைகளுக்குரியவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் அர்ஷின் நிழலில் இளைப்பாறும் நற்பேற்றை தந்தருள்வானாக. அரிசின் நிழலை பெற்றுத்தரும் நற்பண்புகளை கொண்ட நல்லடியார்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள் சந்ததிகளையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.